This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவை மக்களின் நீண்டகால ஏக்கம் நிறைவேறுது. நீலாம்பூர் டு மதுக்கரை புறவழிச்சாலை குறித்து குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமான கோவையின் புறநகர் சாலை இன்று இருவழி சாலையாகவே இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. அதுவும் எந்த சாலை தெரியுமா? கொச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் பைபாஸ் சாலையாகும். கோவை நீலாம்பூர் டு மதுக்கரை புறவழிச்சாலை இன்று இருவழிச்சாலையாகவே உள்ளது. இந்த சாலை எப்போதோ 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் பல கட்ட கோரிக்கைக்கு பிறகுதான் அதற்கு விரிவு காலம் பிறக்கப் போகிறது. விரைவில் 4 வழிச்சாலையாக போவதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். 2025ஆம் ஆண்டு என்று ஒரு ஞாபகம். சரிவர ராகவத்தூர் பாப்பம்பட்டி பிரிவு இருகூர் ஒண்டிப்புதூர் பகுதி மக்களுக்கு ஒண்டிப்புதூர் ரயில்வே மேம்பாலம் பெரிய இடையூறாக இருந்தது. அந்த மேம்பாலம் கட்டுவதற்கு பல காலம் ஆனது. இல்லாவிட்டால் திருச்சி சாலையில் வரும் வண்டிகள் அத்தனையும் இருகூர் ஊருக்கு சென்று ரயில்வே கேட்டில் நின்று நெரிசலில் சிக்கி திணறித்தான் காந்திபுரமோ உக்கடமோ போக முடியும். அப்போதுதான் எல்&டி சாலை இருவழிச்சாலையாக நீலாம்பூர் தொடங்கி மதுக்கரை வரை போடப்பட்டிருந்தது. எல்&டியின் இந்த சாலை வழியாக மக்கள் சின்னியம்பாளையம் சென்று அதன் பிறகு கோவைக்கு செல்லும் அளவிற்கு ஒண்டிப்புதூர் மேம்பாலம் சிக்கலாக இருந்தது. எல்&டி சாலை அப்போது சாலை அமைக்கும் போது 4 வழிச்சாலையாக அமைக்கப்படாதது எவ்வளவு பெரிய தவறு என்பது அப்போது தெரியவில்லை. ஆனால் கடந்த 10 வருடங்களில் மக்கள் அந்த சாலையால் சந்தித்த சிக்கல் சொல்ல மாளாது. ஏனெனில் சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலை கோவை அருகே நீலாம்பூர் வழியாக 6 வழிச்சாலை இருக்கிறது. அதுவும் எப்படி என்றால் தமிழ்நாட்டிலேயே எங்கும் அப்படி சாலை கட்டமைப்பு இருக்கிறதா என்று பிரமிக்கும் அளவிற்கு இருக்கும். ஏனெனில் கோவை முதல் அவிநாசி வரை பல தொழிற்சாலைகள் உள்ளன என்பதை உணர்ந்து 6 வழிச்சாலைகள் மேம்பால வடிவில் கட்டப்பட்டது. முழுக்க மேம்பால வடிவில் சாலை இருக்கும். எந்த வாகனங்களும் சாலையில் குறுக்கே வராத அளவிற்கு திட்டமிட்டு அமைத்தார்கள். அதன்படி அமைத்த கையோடு விடவில்லை. நீலாம்பூர் முதல் உக்கடம் வரை உயர்மட்ட பாலமும் அமைத்து வருகிறார்கள். இந்த பணியும் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் முடிந்துவிட்டது. ஆனால் கோவை மாநகருக்குள் நுழையாமல் நேராக புறநகர் பகுதியான மதுக்கரை செல்லும் வகையில் 26 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள இருவழிச்சாலை இன்றைய தேதிக்கு 6 வழி சாலையாக ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த சாலை இன்று வரை இருவழிச்சாலை என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த சாலையை எல்&டி நிறுவனம் பராமரித்து வருகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.